ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் திடீர்னு ஒரு மௌன அஞ்சலி. என்னையாச்சு, ஏதாச்சு, எதுக்காக, ஏன் மௌன அஞ்சலி அளவுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி அர்ச்சனா சீசனில் ஒரு மைக் டெட் ஆகிருக்கும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மௌன அஞ்சலி பண்ணியிருப்பாங்க. ஒரு செரிமனி மாதிரி ரெடி பண்ணி எல்லோரும் அதோட அருமை பெருமையெல்லாம் சொல்லி இது பண்ணியிருப்பாங்களே, அந்த மாதிரி இன்றைக்கி இவங்க போட்ட காஸ்டியூமெல்லாம் அந்த வீக்லி டாஸ்க்குன்ற ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டோர் ரூமில் வைங்கன்னு சொன்னாங்க. ஒரு காரணம் உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, எஃப்ஜே அங்கே எல்லோரும் நிற்க வச்சு இந்த மாதிரி நம்ம போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அது ஆக்சுவலாக நம்ம டிசைனர்ஸ்லாம் நம்மளுக்காக காஸ்டியூம் அமைச்சு விட்டாங்க. ஆனால் அதை இந்த வாரம் நம்ம போட முடியாது. அதெல்லாம் இப்போ ஸ்டோர் ரூமுக்கு போன காரணத்தினால ஒரு 30 செகண்ட் நம்ம மௌன அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்க. ஏயா இது கொஞ்சம் உங்களுக்கு ஓவராக இல்லையா? ஆமாம், அடுத்தது நீங்கள் என்ன டாஸ்க் பண்ண போகிறீங்க, அந்த டாஸ்கில் என்ன சம்பவம் பண்ண போகிறீங்க, அதுலேயும் ஒரு சில பேர் சீட்டை தான் தேக்க போகிறாங்களா, மிச்சம் சாப்பிட போகிறாங்களா, இல்லை சம்பவம் பண்ண போகிறாங்களா, அதுலேயும் விஜய் பார்வதி என்ன பண்ண போகிறாங்கன்னு நாங்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தேன். கமருதன் விட்டம் பாருங்க. கமருதன் தான் சாஃப்ட்வேர் கேரக்டராக மாறிட்டார். பட் இருந்தாலும் கமருதன் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் பிரவீன் வேறு ஏதோ சம்பவம் பண்ணுவார். கனியக்கா வேறு இன்றைக்கி அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது மௌன அஞ்சலி உங்களுக்கு கேட்குதா? உங்களுக்கு மௌன அஞ்சலி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த வீக்லி டாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த டாஸ்க்கில் யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாய் நண்பர்களே.